திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை மட்டுமே பணி வழங்க வேண்டும் என்ற அரசாணையை செயல்படுத்தாமல் மாலை 4 மணி வரை வேலை வாங்குவதாக திண்டுக்கல் மாவட்ட அணைப்பட்டி பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் செயலாளராக பணியாற்றி வரும் ஜான் போஸ்கோ என்பவர் அரசு விதிமுறைகளை மீறி மாலை 4 மணி வரை மாற்றுத்திறனாளிகளின் பணியாற்ற கூறுவதாக கூறி 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் புதன்கிழமை பகல் 11 மணி அளவில் திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக விதிமுறைகளை மீறி நடந்து கொள்ளும் அணைப்பட்டி செயலாளர் ஜான் போஸ்கோ மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரசு விதிமுறைகளை ஊராட்சி ஒன்றிய பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும் என்று கூறி 100 நாள் வேலை திட்ட அரசாணை அமல்படுத்த கோரியும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்கள் எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் உரிமை மீட்பு சங்கம் சார்பாக நடைபெற்ற இந்த தர்ணா போராட்டத்தில் ஒன்றிய பொருளாளர் அந்தோணி, ஒன்றிய செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், மாவட்ட தலைவர் ஜெயந்தி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது குறித்து மாவட்ட செயலாளர் ஜெயந்தி கூறுகையில், தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தின் சார்பாக திண்டுக்கல் ஒன்றிய யூனியன் குழுவில் யூனியன் ஆஃபீஸில் இன்னைக்கு காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். நாங்கள் திங்கட்கிழமையே அணைப்பட்டி திண்டுக்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட பால்ராஜப்பட்டி அணைப்பட்டியினுடைய கிளர்க்கு கிட்ட மாற்றுத்திறனாளிகளை 4 மணிக்கு தான் வேலைக்கு வேலையை விட்டு விடுவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிரச்சனை வந்த உடனே நாங்கள் உடனே அந்த கிளர்க்குக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி எங்களுக்கு 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரை தான் எங்களுக்கு வேலை, அதுக்கான ஜீவோ எங்ககிட்ட இருக்குது, அதுபடி நீங்கள் அவங்கள அனுப்புங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா 2012 இருக்கக்கூடிய ஒரு ஜீவோவை எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு, இல்லை இந்த 2012 ஜீவோவில் அப்படி எதுவும் எங்களுக்கு சொல்லப்படலை, அதனால் நாங்கள் 4 மணிக்கு தான் அவங்கள விடுவோம் அப்படின்னு சொன்னார். உடனே நான் எங்கள் மாநில தலைமைகள்கிட்ட பேசி ஜீவோவை வாங்கி அவருக்கு நான் திரும்ப ஜீவோவை அனுப்பி அதில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 மணி நேரம் வேலை மட்டும் அப்படிங்கிறத அவருக்கு நான் கோட் பண்ணி அந்த ஜீவோவை அனுப்புனதுக்கு திரும்ப அவர் எனக்கு ஒரு மெசேஜ் என்ன போடுறாரு அப்படின்னா, என்னுடைய ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நாங்கள் மாற்றுத்திறனாளி 4 மணிக்கு நாங்கள் வேலைக்கு 4 மணி நேரம் வேலை கிடையாது, நான் 4 மணிக்கு தான் அவங்கள விடுவேன் அப்படின்னு அவர் திரும்ப எனக்கு ஒரு மெசேஜ் போறாரு. தமிழ்நாடு முழுவதுமே மாற்றுத்திறனாளிகள் 9 to 1 மணி வரை தான் வேலைக்கு போறாங்க. இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட சொல்றேன், சார் தமிழ்நாடு முழுவதுமே மாற்றுத்திறனாளிகள் 9 மணிக்கு 1 மணிக்கு போயிடுறாங்க, ஆனா உங்க ஊராட்சியில் மட்டும் நீங்க 4 மணிக்கு விடுறீங்கன்னா எல்லாரும் தப்பா வேலை பார்ப்பாங்க, நான் அது மாதிரி தப்பா வேலை பார்க்க முடியுமா அப்படி? அப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா அதிகாரிகளும் தப்பா வேலை பார்க்குறாங்க, அவர் மட்டும்தான் சரியா வேலை பார்க்குறேங்கிறதையும் எங்ககிட்ட பதிவு பண்றாரு. இது எப்படியான தோரணையில் நாங்கள் எடுத்துக்கிறது? மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக அவர் முழுக்க வேலை பார்க்குறாரு. மாற்றுத்திறனாளிகளை அவர் பாவம் புண்ணியம் பார்க்க வேண்டாம், எங்களை எந்தவித பாவம் புண்ணியம் பார்க்க வேணாம், எங்களுக்கு ஜீவோல என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நடந்தா போதும் அப்படிங்கிறத எங்களோட கோரிக்கையா நாங்கள் முன் வச்சிருக்கோம்.